வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்ப ராகுல் காந்தி ஒரு பற்ற வைத்த நெருப்பு அடுத்த கட்டத்தை நகர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் பலரை நீக்கி இருக்கிறது, பலரை சேர்த்து இருக்கிறது. இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாம அவர்களை வாக்காளர்களாக சேர்த்திருக்கு. சொந்த மாநிலத்திலிருந்து வாக்களிக்கும் உரிமையை பறித்து அவங்கள வேற ஒரு மாநிலத்துல குடுத்திருக்கு. பல பேர் செத்து போயிட்டதா சொல்லியிருக்கு. அவங்களோட உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. இவங்கலாம் செத்து போனவங்க. வாங்க செத்து போனவங்களோட நான் டீ குடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தேர்தல் ஆணையம் செய்த அனைவற்றையும் எவ்வளவு கேலி கூத்தா ஜனநாயகத்தை ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தி தொடர்ச்சியா அதனை அம்பலப்படுத்தி தோலுறுத்தி வருகிறார். இந்த வகையில் சுப்ரீம் கோர்ட்ல காங்கிரஸ் உட்பட பிற எதிர்க்கட்சிகள் ஒரு வழக்கு போட்டாங்க. இந்த மாதிரி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்களே, என்ன கணக்கு, அது என்ன பார்வைன்னு கேட்டு தேர்தல் ஆணையம் இவ்வாறு செஞ்சிருக்குன்னு ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கு, எண்ணி 3 நாள்ல நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களையும் நீங்க சேர்க்கணும், அதை சரி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பலர் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி சொல்லும், கடைசியில் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். எதுவா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆயுதங்களையும் நம்ம கூறு திட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ரொம்ப ஒரு ஆபத்தான ஜனநாயகத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜனநாயகம் இருக்காங்கிறதே இல்லை. ஒருவருக்கு ஒரு வாக்குரிமைங்கிறது எளியவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம். தனக்கான தலைவனை, தனக்கான அரசை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு எளியவர்களுக்கு கிடைத்த ஆயுதம். ஆனால் அதை பறிக்கின்ற வேளையில் இவ்வளவு ஓப்பனா நடைபெற்று வருகிறது. இப்ப பீகார்ல மட்டும் 65 லட்சம் வாக்காளர்கள் போயிருக்காங்கன்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி ராகுல் காந்தியும் காங்கிரஸும் ஒரு டீம் அமைச்சு வீடு வீடா போய் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு வேலைகளே அவங்க தான் கண்டுபிடிச்சு இப்ப சொல்லியிருக்கிறாங்க. சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்றம் பெரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்கல. அது பண்ண முடியாது, சிசிடிவி ஆதாரத்தை தர முடியாது, சிசிடிவி ஆதாரத்தை அளிக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டாலுமே நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாகவே இருந்து வந்த நிலையில் இப்ப தேர்தல் ஆணையத்தை 3 நாள்ல 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி அதை நீக்கப்பட்டதுக்கான கணக்கு சொல்லணும், அதை உடனடியா சரி பார்க்கணும். ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். உச்சநீதிமன்றம் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாநில அளவில் பொத்தாம் பொதுவா வெளியிடக்கூடாது, மாவட்ட அளவில் வெளியிடணும். ஒவ்வொரு ஹைப்பர் லோக்கல் உள்ள போ, ஒன்றியம், ஊராட்சி, பேரூராட்சி போ, ஒவ்வொரு மாவட்ட அளவுல என்னென்ன வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கான், எத்தனை பேர் செத்து போயிருக்கான், எத்தனை பேர் இப்ப வாக்களிக்கும் நிலைமையில இல்ல, எத்தனை பேர் புதிய வாக்காளர்கள், அந்த படிவத்துல எத்தனை பேர் ஒழுங்கா சேர்ந்திருக்கா, இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு மாவட்டமா வெளியிடணும். இந்த மாநிலமா வெளியிடக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் போய் இந்த மாவட்டத்துல இத்தனை பேர், இந்த மாவட்டத்துல இத்தனை பேர் நீக்கியிருக்காங்கன்னு ஒழுங்கா வெளியிடணும். 3 நாள் தான் டைம் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் 3 நாள் கெடு தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக கொடுத்திருப்பதுங்கிறது இப்போதைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு வெற்றி. ஏன்னா ராகுல் காந்தி இப்ப 17ஆம் தேதியிலிருந்து தேர்தல் யாத்திரை, அதாவது வாக்கு யாத்திரை, இவ்வளவு பெரிய ஒரு சோர், அவங்க இந்தியில சொல்றாங்க திருடன், வாக்கு திருடன், வாக்கு திருட்டு நடந்திருக்கு. இதை முன்னிட்டு நான் ஒரு யாத்திரை போறேன் இருக்கிறாரு. இப்ப நீதிமன்றம் இப்படி சொல்லியிருப்பது, இந்த விஷயம் குறித்து அவர்னஸ் இல்லாத மக்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ராகுல் காந்தி யாத்திரை தொடங்கியிருக்கிறார். அந்த யாத்திரை வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் ராகுல் காந்தியை கட்சிக்காரரா பார்க்கல, காங்கிரஸ் அப்படிலாம் பார்க்கல. ஒரு ஜனநாயகத்துக்காக போராடுறார். ஓட்டுரிமையை மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடட்டும். பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு, லல்லுக்கு, நம்ம நிதிஷுக்கு, மம்தாவுக்கு, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடட்டும். அது அவங்க உரிமை. ஆனா அவங்க ஓட்டுரிமையே பறிக்கின்ற வேலை. அவன் சொந்த மாநிலத்தில் அவனுக்கு ஓட்டு போட முடியாத நிலை இருக்குன்னா அது என்ன மாதிரி கொடுமை. இப்ப கூட பாருங்க, அந்த 65 லட்சத்துல 35 லட்சம் பேர் இப்பவே பதில் சொல்லியிருக்கிறாங்க. நீக்கப்பட்ட பட்டியல்ல 35 லட்சம் பேர் வரை பணிகளுக்காக பிற மாநிலங்களில் புலம்பெயர்ந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. இவர்கள் தாங்கள் தற்போது வசிக்கும் மாநிலங்களில் வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, திடீர்னு தமிழ்நாட்டுக்காரனை போய் நீ பீகார்ல ஓட்டு போட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பீகாரோட எந்த சினாரியோ அவனை அழுத்தம் தரும். ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு திமுக, அதிமுகங்கிற இங்க உள்ள கான்செப்ட் தான் அவனுக்கு ஓட்டு போடும். அங்க உள்ள வேட்பாளர் தான் அவனுக்கு தெரியும். அவன் பொழைக்க போன இடத்துல பீகாருடைய பொலிட்டிக்கல் சினாரியோக்கு அவன் எப்படி ஓட்டு போடுவான்? அப்ப 35 லட்சம் பேரை நீ பாட்டுக்க வேற வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கான், மேற்கு வங்கம் போயிருக்கான், ஜார்க்கண்ட் போயிருக்கான், உத்தரப்பிரதேசம் போயிருக்கான், நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அவன் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஓட்டு போட தான் ஆசைப்படுவான். அப்ப அந்த 30 லட்சம் பேரை அங்க போயிருக்காங்கன்னு நீங்க விட்டுருக்கீங்கன்னா அப்ப என்ன பீகாரில் 65 லட்சம் வாக்கள் நீக்கப்பட்ட சம்பவத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், புலம்பெயர் போனவங்கள அந்தந்த மாநிலத்திலே வாக்குரிமை என்று சொல்வதும், சொந்த மாநிலத்தில் வாக்குரிமை நீக்குவதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இவங்களுடைய ஓட்டு திருட்டுல மிகப்பெரிய விஷயம் அதுதான்.
சொந்த மாநிலத்தில் அந்த மாநில நலனை அந்த ஓட் பிஹேவியரோட அவன் ஓட் பண்றதுங்கிறது எப்படி இருக்கும்? சம்மந்தமே இல்லாத மாநிலத்துல யாரு வேட்பாளர், என்ன கூட்டணி, என்ன இது, அவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு கட்சிக்கு போய் அவன் வாக்களிக்கிறது எப்படி அவனுக்கு பொருத்தமா இருக்கும்? ஸோ இதுவே ஒரு அடிப்படையில் தப்பான விஷயம். இப்ப இந்த 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு, நீதிமன்ற வழக்கு எல்லாம் போய் இப்பதான் ஒரு 3 நாளைக்குள்ள நீங்க இதை பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பதுங்கிறது ஓரளவுக்கு ஜனநாயகத்துல ஆறுதலான விஷயம் இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமா வந்து தேர்தலுக்கு எந்திரங்களை விட வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தணுங்கிற அந்த கோரிக்கையும் இப்ப எழுந்திருக்கு. அது ஒரு முக்கியமான கோரிக்கையா வந்திருக்கு. இந்த கோரிக்கை ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆதாரத்தோட சொல்லுவோம் ஏன் வாக்குச்சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்கு. உத்தரப்பிரதேசத்துல சமீபத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கு. வாக்குச்சீட்டு முறையில் நடந்த தேர்தலால் இந்த பிஜேபி 5வது இடத்துக்கு போன அற்புதம் எங்க நடந்திருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல. எங்க பாஜக கோட்டை, யோகியோட கோட்டை, ஆர்எஸ்எஸ் பெல்ட், ஆன்டி முஸ்லிம் கடுமையா இருக்கக்கூடிய பகுதிகளில் சீதாப்பூர் மாவட்டம், உத்தரப்பிரதேசம் சித்தாப்பூர் மாவட்டம் மகமுதாபாத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சமாஜ்வாடி கட்சி வெற்றி. சமாஜ்வாடி கட்சி அங்க எவ்வளவு வாங்கியிருக்குன்னா 8,000-9,006 வாக்குகள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல. பாரதிய ஜனதா 1352 வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. இதில் 2வது 3வது இடத்தில் வந்தது சுயேட்சை. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையில ஓட்டு போடுங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதாவின் இடம் 5. எங்க? தமிழ்நாட்டில் இல்ல, கேரளாவில் இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இல்ல, காஷ்மீர்ல இல்ல. இதெல்லாம் ஆன்டி பிஜேபி ஏரியா, நீங்க ஒதுக்கிருங்க. பிஜேபியினுடைய ஹப், பிஜேபியினுடைய கோட்டை, கட்சி ரீதியாக மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிக்கலா இந்துத்துவ கருத்தியல் நிரம்பிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே உங்களுக்கு வாக்குச்சீட்டு நடந்துச்சுன்னா பாரதிய ஜனதா சுயேட்சைக்கும் கீழே, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல நோட்டோக்கும் கீழே பிஜேபி வாங்குதுன்னு, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலேயே சுயேட்சை கேண்டிடேட் 2வது இடத்துக்கு வரான், சுயேட்சை கேண்டிடேட் 3வது இடத்துக்கு வரான், சுயேட்சை கேண்டிடேட் 4வது இடத்துக்கு வரான், 5வது இடத்துல பாஜக வரான், முதல் இடத்துல சமாஜ்வாதி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சுயேட்சையிடம் தோப்பதே அவமானம், அது 2வது இடம் வந்தா பரவாயில்ல, 5வது இடத்துக்கு போறாங்க. சமாஜ்வாதி கட்சி அங்க முதலிடம். ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகியினுடைய பாரதிய ஜனதா கட்சி 5வது இடம் இருக்கு. எப்படி இது சாத்தியமாச்சுன்னா, ஓட் மிஷின் இல்ல, இவிஎம் இல்ல, எந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் நடத்தாம வாக்குச்சீட்டுங்கிறப்ப உங்களுக்கு முறைகேடு பண்ண முடியல, சிப்பை மாத்த முடியல. சிப்பை மாத்திட்டு போயிடுவான்ல, எல்லாமே தாமரைக்கு போடுற மாதிரி சிப்பை மாத்திட்டு போயிடுவான், மிஷினை மாத்திடுவான். இங்க வாக்குச்சீட்டுல கிளீனா குத்திருப்பான்ல, என்ன சின்னம்னு சைக்கிள் சின்னத்துக்குன்னு குத்திருப்பான்ல, நீங்க அந்த சைக்கிளை தாமரைன்னு உட்காந்து பென்சில் அழிச்சு மாத்த முடியாதுல. அப்போ வாக்குச்சீட்டு முறையில் நடந்தால் அங்கு யார் ஜெயிக்கிறா? அகிலேஷ் யாதவ் ஜெயிக்கிறாரு, காங்கிரஸ் ஜெயிக்கும், மம்தா பானர்ஜி ஜெயிப்பாங்க, பினராயி விஜயன் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டில் கேட்க வேணாம், திமுக தான். நீங்க வட இந்தியாவில் பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும். இப்ப வந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். யாருக்காண்டி? மகாராஷ்டிரா தேர்தலில் 5 மணில இருந்து 7 மணி வரையும் போலிங்கே நடக்கல. ஆனா 20-30% புதுசா வாக்காளர்கள் பதிவானாங்க. எப்படி? சிசிடிவி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது யாருக்காக? யார் கூறியதால்? எந்த தேர்தல் அதிகாரி சொன்னாரு அதை அளிக்கணும்னு? இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்ட விசாரணையில் பேசணும். இந்த 3 நாள்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கான காரணம், ஏன் நீக்கினாங்க, எதுக்கு நீக்கப்பட்டாங்கிற விவரங்கள் வந்தாகணும். அது போதாதுன்னு அடுத்து இந்த ஓட்டிங் மிஷின் மூலமா இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால பண்ணது பிடிபட்டுருச்சு. கர்நாடகால ஓட்டு போடுறதையே ஃப்ராடா ஒரு வீட்டுல 90-80 பேர் இருக்கிற அந்த அயோக்கியத்தனம் நடந்ததை இந்தியா டுடே வெளிப்படுத்திச்சு, ராகுல் காந்தி வெளிப்படுத்திட்டாங்க. இவ்வளவு அமலமானதுக்கு அப்புறமும் நாங்க தேர்தல் ஆணையத்தை கேள்விக்கு எப்படி கேட்க முடியும், தேர்தல் ஆணையத்திடம் பட்டியல் எப்படி கேட்க முடியும், தேர்தல் ஆணையம் புனிதமானது அல்லவா, அது வந்து ஒரு புனித பசு இல்லையா, அதை எப்படி நாங்க கேள்வி கேட்க முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் தேர்தல் நடத்துவதே வேஸ்ட். என்னே கேட்டா உச்சநீதிமன்றம் அடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் செல்லாது, கடந்த மக்களவை தேர்தல் செல்லாது, இதையெல்லாம் கொடுத்தாதான் அது நேர்மை. ஏன்னா எல்லா தொகுதியிலையும் இவங்க திருமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கேன். வாரணாசி தொகுதியில பையனுக்கு 28, அப்பாவுக்கு 78 அப்படின்னு மாத்தில வந்திருக்கு. அப்பாவுக்கு 56, பையனுக்கு 78 வந்திருக்கு. அப்புறம் ஒருத்தனுக்கு 43 பிள்ளைங்கன்னு வந்திருக்கு. 43 பிள்ளைங்க, வயசே அவனுக்கு 53 தான், ஆனா அவனுக்கு 48 பிள்ளைங்க. இந்த மாதிரியான காமெடி எல்லாம் நடந்திருக்கு. வாரணாசி மோடி தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற எல்லா தொகுதியிலையும் போலிங் திடீர்னு இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்களே சந்திரமுகில வடிவேலு, திடீர்னு சாயுதான், திடீர்னு ஆடுதாங்கிற மாதிரி
வாரணாசி தொகுதி, பாஜக வெற்றி பெற்ற தொகுதியில எல்லாம் திடீர்னு இருக்கும், திடீர்னு போலிங் வந்து அதிகரிக்குது. அப்ப இந்த மாதிரியான பூதாகரமான வேலைகள்லாம் எங்க நடக்குது? என்ன மாதிரியான மேஜிக்? விட்டலாச்சாரியா படத்துல வர மாதிரி. அப்ப இதையும் அடுத்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கணும். இதுவரையும் கோர்ட் தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாகவே பேசிக் கொண்டிருந்தது. முதன்முறையாக தேர்தல் ஆணையத்துக்கு கெடு விதித்து இருக்கிறது. 3 நாள் கெடுங்கிறது கிட்டத்தட்ட ராகுல் பத்த வச்ச நெருப்பு தான். ராகுல் அடுத்து யாத்திரை போறாரு. ராகுல் தெருவில் இறங்கி நிக்கிறாரு, போராடுறாரு. அவருக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசை இல்ல, ராஜா ஆகணும்னு ஆசை இல்ல, சர்வாதிகாரி ஆகணும் ஆசை இல்ல, எனக்கு கீழே 5 பேர் கை கட்டி நிக்கணும்னு ஆசை இல்ல, எல்லாரும் சமமா இருக்கணும், அதுக்கு நான் தெருவில் நிக்க தயாருங்கிறாரு. உண்மையிலே ஒரு அரசியலை விரும்பி காதலிச்சு செய்கிறார் ராகுல் காந்தி. அவருக்கு உண்மையிலே பிரதமர் ஆகணும்னு ஆசை கிடையாது. ஆனா இந்த மதவாத அமைப்பு மாறணும், தேர்தல் ஆணையம்ங்கிற பேர்ல ஒரு கட்சியினுடைய கைப்பாவையா இருக்கிற இந்த இழிநிலை மாறணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தொடர்ந்து உழைக்கிறார். அந்த உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கணும். அதனுடைய முதல் படியாகத்தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய 3 நாள் கெடுல 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டாங்கன்னு அவங்க பட்டியல தந்தாகணும், மாவட்ட வாரியா தந்தாகணும். அதுதான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சேர்த்தது என்ன? நீங்க எதையுமே வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கும்போது பிரச்சனை வரும். டீசென்ட்ரலைஸ்டா இருக்கிறது தான் நல்லது. அதிகாரம் ஒரு இடத்துல குவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணக்கு சொல்றது ஈஸி. தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் பேர் பாப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க 10 லட்சம் சொல்லாத. கொட்டாம்பட்டியில எத்தனை பேர் போயிருக்கிறான்? களியக்காவிலியில எத்தனை பேர் போயிருக்கிறான்? ஜூஜுவாடியில எத்தனை பேர் போயிருக்கான்? கும்மிடி பூண்டு பக்கத்துல இருக்க அந்த பட்டிக்காட்டுல எத்தனை வாக்காளர்? இப்படி ஹைப்பர் லோக்கலா எனக்கு மைக்ரோஸ்கோபிக்கா இறங்கி வேலை பாரு. அதிகாரம்ங்கிறது பரவலாகணும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு 19 இந்தியாவுக்கே ஒரு சட்டம், தமிழ்நாடு முழுவதும் ஒரு சட்டம் தேவையில்லை. ஹைப்பர் லோக்கலா இறங்கி எங்க வாக்கு போயிருக்கு, திருச்சி மண்ணச்சநல்லூர் பக்கத்துல என்னென்ன போயிருக்கு, கீரனூர் பக்கத்துல என்ன போயிருக்கு, விராலிமலை பக்கத்துல என்ன போயிருக்கு, போத்தனூர்ல என்ன ஆயிருக்கு, கவுண்டம்பாளையத்துல என்ன ஆயிருக்கு, குனியமுத்தூர்ல என்ன ஆயிருக்குன்னு அந்தந்த பகுதியிலிருந்து மாவட்ட வாரியா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது ரொம்ப நுட்பமான கேள்வி. இல்லைன்னா 65 லட்சம் எப்படி நீக்கணும்னு பீகார் முழுவதும் ஓரலா ஒரு கணக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹைப்பர் லோக்கலா உள்ள புகுந்து அவங்க சொல்ல வேண்டிய கணக்கு இருக்குங்கிறத ராகுல் கேட்டிருக்கிறாரு. அந்த கோரிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அடுத்த கோரிக்கையா அந்த வாக்குச்சீட்டு முறையில நடந்தா பாரதிய ஜனதா ஜெயிக்க முடியாது, மக்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கிறாங்க. இது வட இந்தியாவிலேயே சாத்தியம், சங்கி பெல்ட்டிலேயே சாத்தியம், கவு பெல்ட்டிலேயே பாரதிய ஜனதா மண்ணை கவுது. அதுக்கான ஆதாரம் வந்திருக்கு. அப்ப நீங்க வாக்குச்சீட்டு முறை வந்துச்சுன்னா, இந்த இவிஎம் மிஷின் போச்சுன்னா பாஜக வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த கடந்த 2 தேர்தலா மக்கள் ஆதரவுல அவங்க வெற்றி பெறலைங்கிறதும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட்டுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, ராகுல் காந்தியினுடைய யாத்திரை இதற்கு ஒரு விடிவு தரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்பதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டதான் இந்தியா நாட்டு மக்கள் அனைவருமே காப்பாற்றப்படுவார்கள். கலைக்கு மேல கத்தி இருக்கு, நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா விடிவு வரும் நம்புவோம். இது போன்ற தொடர்ச்சியான உரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்கள் மக்களை அரசியல் படுத்தும் நான் நம்புறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.